புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் மாணவர்களால் நடத்தப்பெறும் புதுமையான உணவு விடுதி தொடக்க விழா மற்றும் பாவேந்தர் பாரதிதாசன் தோட்டம் திறப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்ததாஸ் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தியும் பூங்கொத்துக்கள் வழங்கியும் வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா நினைவு தோட்டத்தில் கொரோனா நோயினால் உயிரிழந்தவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரி மாநில உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உணவு விடுதி மற்றும் பாவேந்தர் பாரதிதாசன் தோட்டம் ஆகியவைகளை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்பத்துறை இயக்குநர் அமன் சர்மா உள்ளிட்ட பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கூட்டுறவுத்துறை பேராசிரியர் முனைவர் ஆர் வேல்ராஜ் தலைமையிலான குழு ஏற்பாடு செய்திருந்தது. இந்த உணவு விடுதி மாணவர்களுக்காக மாணவர்களே நடத்தும் புதுமையான முன்மாதிரியான உணவு விடுதி என்பது குறிப்பிடத்தக்கது. कंडीशनल और डेड मारी அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் ஸ்டார்ட்அப் பாலிசிலே அதை பஸ்க்கு இப்போ சேஞ்ச் பண்ணி வச்சு அதை பஸ் சேஞ்ச் இட் வாஸ் டெட் now it has become alive by converting that bus into a canteen. Ada canteen ipo naan or 25 years le Pondicherry le Tamil Nadu South India North India engida paathitile first of a time ada students were bus ku change panle canteen le convert panle enna idirke students adi cook students adile cashier students adile cleaner students ella students panle first time in a college institution le paathite students are owning